Hi everyone, welcome to SR Academy. திறன் ஒர்க்புக்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் யூனிட் எழுத்தும் சொல்லும் 3. ஸோ இந்த பாடத்தை தான் படிக்க போகிறோம். இது 6th 7th 8th தமிழுக்கான ஒர்க்புக். ஃபஸ்ட்டு பாருங்கள், உயிர் மெய் வரிசை உ. இது ரெண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3.1 தமிழில் எப்பயுமே முதல்ல வர்றது படித்து காட்டுகன்னு இருக்குது. அது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது பாருங்கள். உ வரிசையில் இருக்கிற இந்த எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. எல்லாமே குறிலாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல குழப்பமும் இல்லை. இந்த இடத்துல எல்லாமே நெடிலாக கொடுத்துருக்காங்க. வெறும் எழுத்துக்களை அப்படியே படித்து பாருங்கள். அடுத்து பாருங்கள், வார்த்தைகள் இந்த எழுத்துக்களை அதிகமாக பயன்படுத்திய வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. சுக்கு, கழுகு, தள்ளு, முறுக்கு, பருப்பு, எலும்பு, பறந்தது, பல்லாங்குழி, இரவு, வயிறு, தும்பி, சுண்டல், சிவப்பு, ஆயுதம், எழுதியது, புள்ளிவண்டு, பூண்டு, 3, கடலூர், வானூர்தி, உள்ளூர், தஞ்சாவூர், குண்டூசிகள், தூக்கம், கரூர், பூங்கா, கூடாரம், தூண்டில், மூங்கில்காடு, நூல்கண்டு. இந்த பாடம் முழுவதுமே நமக்கு விளையாட்டு மாதிரியே இந்த பாடமே இருக்குது. இது பாருங்கள், ஒரு சூப்பரான விளையாட்டு. நம்மலாம் குறுக்கெழுத்து போட்டி நம்ம ஆர்வமாக செய்வோம் இல்லையா, அதே மாதிரி இருக்குது. வடிவத்திற்கேற்ப சொற்களை எடுத்து எழுதுக. ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்களா, அவங்க ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. இந்த வடிவத்தில் இங்கே இருக்குது பாருங்கள், இருக்கா? இப்போ இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதணும். எப்படி எழுதியிருக்காங்க, இந்த 4 வார்த்தைகளை வச்சு ஒரு சென்டென்ஸ். நண்பர்கள் மிதிவண்டி ஓட்டி மகிழ்ந்தனர். அந்த சென்டென்ஸ் இங்கே எழுதிட்டாங்க இல்லையா? இப்போ அடுத்தது நாம தானே கண்டுபிடிக்கணும். இது என்ன வடிவம், இப்படி போய் இப்படி. புத்தகம் என்ற வார்த்தை எங்கே இருக்குது பாருங்கள். புத்தகம் என்ற வார்த்தை இங்கே இருக்குது. ஸோ இதில் நாம் என்ன ஷேப் வைக்கணும், மேலே ஒரு கட்டம் போய் இப்படி ஒரு கட்டம் போகணும். அதானே அம்புக்குறியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். புத்தகம், நம் நண்பர், இந்த 3 வார்த்தைகளையும் நாம் இங்கே எழுதணும். புத்தகம், நம் நண்பர், இது ஒரு சென்டென்ஸ். ஈஸியாக இருக்கா? அடுத்தது போகலாமா? அடுத்தது பாருங்கள், இப்படி மேல் நோக்கி அம்புக்குறி போட்டுருக்கு. இது மாதிரி மேல் நோக்கி அம்புக்குறி போட்டுருக்கு அப்படின்னா எங்கே இருக்குது பாருங்கள், இதுவாக கூட இருக்கலாம். சிறுவர்கள் பாடி மகிழ்ந்தனர், சிறுவர்கள் பாடி மகிழ்ந்தனர். அதுக்கு அடுத்தது இந்த அம்புக்குறி பாருங்கள், இப்படி போய் இப்படி போகணுமா, இதுதான் அம்புக்குறி போட்டுருக்கு. நூலகம் சென்று படிக்கலாம், இங்கே எழுதியாச்சு. அவ்வளோதான். சூப்பரான விளையாட்டு இது. அடுத்து, விடுபட்ட இடங்களில் உரிய குறில் நெடில் சொற்களை எழுதுக. இப்போ அவங்க ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. முறுக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் முதல் எழுத்து மூ, அது குறில். அதுக்கான நெடில் வார்த்தை நீங்கள் மூக்குலேருந்து கண்டுபிடிக்கணும், மூவிலேருந்து கண்டுபிடிக்கணும். நெடிலில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. நாம் எளிமையான வார்த்தையை பயன்படுத்தி எழுதுகிறோம். பாருங்கள், மூக்கு. பூவரச மரம், அப்போ பூ, புலி. நுங்குவண்டி, நூல். தும்பி, தூண்டில். குண்டூசி, கூடை. சூரியகாந்தி, சுத்தி. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்தது போகலாமா? சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடி அப்படின்றாங்க. இதுவும் ஒரு ஜாலியான ஒரு குறுக்கெழுத்து போட்டி மாதிரி தான். வண்ணம் கண்ணாடி, சரியா? அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாயின் வண்டி, வண்டின்னு எழுதியிருக்காங்க. புரியுதா? இதில் வன் எடுத்துக்கினாங்க, இதில் டீ எடுத்துக்கினாங்க, வண்டின்னு எடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி பூ, மாங்காய், இது ரெண்டுத்தையும் என்ன சார் பண்ணுறது, இதில் பூவை எடுத்தே தான் ஆகணும். இங்கே இங்கா எடுங்க, பூங்கா வந்துடும். பூங்கா. துண்டு, தம்பி, தும்பி.
தூண் கட்டில் தூண்டில். தடி எள்ளுப்பு தடி தள்ளு. ஊர் குச்சி ஊசி. மீட்டு வான் மீன். கடல் கல்லூர் கடலூர். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம முதல்ல வார்த்தைகள் படித்தோம் இல்லையா, அதுலேயே இருக்கும் பாருங்கள். ஸோ யோசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் அதை ரெஃபர் பண்ணி கூட நீங்கள் எழுதிடலாம். அடுத்தது, படங்களுக்குரிய பெயர்களை மேற்கண்ட விடைகளிலிருந்து கண்டுபிடித்து எழுதுக. நம்ம இங்கே விடைகள்லாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த விடைகள்லாம் இங்கே படங்களாக கொடுத்துருக்காங்க. நாம் அதை சேர்த்து எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கடலூர் பூங்கா சேர்த்து அவங்களே எழுதிட்டாங்க, கடலூர் பூங்கா. தூண்டில் மீன் தூண்டில் மீன் தூண்டில் மீன். தள்ளு வண்டி தள்ளு வண்டி. தும்பி ஊசி தும்பி ஊசி. ஸோ ஓகேவா, ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். சார் இது என்ன சார் தும்பி ஊசின்னு சொல்கிறீங்க, எங்கள் ஊரில் அப்படி இருக்காது சார், வெறும் தும்பி தான் சார் சொல்லுவாங்க அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது. ஆமாங்க, நிறைய ஊரில் தும்பின்னு சொல்கிறாங்க, இன்னும் சில ஊருங்களில் தும்பி ஊசின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதனால தான் இது தும்பி ஊசி. இதோட இந்த பாடம் முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே போல் தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு லிங்க் இருக்கும். அதில் எல்லா பாடங்களுக்கான ஒர்க் புக் ஆன்சர்ஸும் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸு, ஃபஸ்ட்டு லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் எதுவாக இருந்தாலும் ஒர்க் புக்குக்கு ஆன்சர் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் ஒர்க் புக் ஃபில் பண்ணி ஆகணும்ல.